மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வந்த மயானத்தை அகற்றும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெட்ரோல் கேன்களுடன் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் திம்மநத்தம் கிராமத்தில் உள்ள மயானம் அதே பகுதியை சேர்ந்த பாலுச்சாமி என்பவருக்கு சொந்தமான இடத்தில் இருப்பதாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி மயானத்தை அகற்ற உத்தரவிட்டதை தொடர்ந்து வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சிலர் பெட்ரோல் கேன்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் வழக்கு முறைகேடு தொடர்பாக அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் கால அவகாசம் கோரினர். இந்த நிலையில் மயானத்தை அகற்றும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அந்த கிராமம் துவங்கிய காலத்திலிருந்து அந்த மக்கள் பயன்படுத்தி வந்த அந்த மயானத்தை ஒரு தனிநபர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் இது ஆக்கிரமிப்பு என்ற அடிப்படையில் அகற்ற வேண்டும் என்று மனு செய்து நீதிமன்றமும் முழுமையான விவரங்களை கேட்டறியாமல் ஒரு அவசர உத்தரவை நீக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை போட்டதுனால இங்கே உசிலம்பட்டி கோட்டாட்சியரும் வட்டாட்சியரும் இன்றைக்கு உடனடியாக அந்த ஆக்கிரமிப்பை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தேதி நிச்சயித்து அவர்கள் ஆக்கிரமிப்பு அகற்ற வந்தார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, கிராம பொதுமக்கள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட அனைவரும் சேர்ந்து அதிகாரிகளோடு நாங்கள் பேசுகிற போது ஒரு தனிநபர் பெட்டிஷன், உண்மையிலேயே நீதிமன்றம் வழக்கு தொடுப்பதற்கு கூட அவருக்கு அந்த உரிமை கிடையாது. காரணம், அந்த இடம் அரசோட இடம். அவருடைய தனிப்பட்ட இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர் சொல்லலாம். அதுவே மீறிய செயல் என்றும் வருவாய்த்துறை இதில் போதிய கவனம் செலுத்தியிருந்தால் இந்த வழக்கை வெற்றிகரமாக நடத்தியிருக்க முடியும் என்ற அடிப்படையிலும் வருவாய்த்துறையோடு நாங்கள் பேசினோம். அவங்க தங்களுடைய தவறுகளை புரிந்து கொண்டார்கள். ஆனாலும் கூட நீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சு, இது அமல்படுத்தி ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் அகற்ற வந்தார்கள். இப்போது நாங்கள் மக்களை திரட்டி நடத்திய போராட்டத்தின் விளைவாக அவர்கள் வாய்தா தருவதாகவும் இன்னும் 10 தினங்கள் அவகாசம் தருவதாகவும், அந்த 10 தினங்கள் அவகாசத்துக்கு பின்பாக ஃபீஸ் கமிட்டி போட்டு அந்த ஃபீஸ் கமிட்டியில முறையான நோட்டீஸ் கொடுத்து அந்த சமாதான கூட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாடை செய்கிறோம் என்று சொன்னதன் அடிப்படையில் இன்னைக்கு இந்த சுவரடிப்பு, இந்த சுடுகாடு ஆக்கிரமிப்பு இடிப்பு என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது.